வைக்கக்கூடாது. வெடியை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இப்போ எதுக்கு வெடி ஓடுறீங்களே சம்மந்தம் இல்லாமல் ஏன் வெடி ஓடுறீங்க? வெடி யாருக்கு போடுறோம்னா தெய்வத்துக்கு தான் வெடி போடணும். இந்த இடியப்ப மயிரை புடுங்குறப்பட்டேன். விநாயகர் மைசெட் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாடா? எப்படி ஆகும்? இங்கே நோடிக்கிட்டு இருந்தா நக்கிற மாதிரி ஆகும். இந்த இன்னரை கொஞ்சம் வச்சு விடு. ஹலோ ஹலோ களி சித்திரத்தெல்லாம் மாதிரி கூட்டான். வாழ்த்துக்களை ப்ரோ. என்ன அண்ணனேன்னு இருக்க முண்டை என்ன இல்லை? என்னதே உனக்கு பிரச்சனை? அண்ணனேன்று என்ன? கை தட்டிக்கிட்டே இரு. எக்கோ வைங்க சிங்கம். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் சுரேஷ் நெல் அறுவடை இயந்திரம் காக்கூர் புளியங்குடி மற்றும் கீழபசலை ராதா அண்ணனின் அன்பு தம்பி கணித்து சார்பாக ரூபாய் 1001. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி. கூப்பிட்டா சாமி வருமா? கல்லுக்கோட்டை முனியா அரும்பு குறையாம ஆடி வந்து இந்த கம்பை புடுங்கணும்டா. இந்த வந்துட்டாங்கடாவன் ஆரம்பேண்டாவன். 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் விளையாடணும்ப்பா. வரும்போது இந்த மைசெட்டை ஆம்பளி பரம் மட்டும் தூக்கிட்டு போயிருப்பா. ரெடி சார்? கொஞ்சம் எக்கோ வச்சு சார் போய் என்னடா ஒவ்வொன்றா நோடிக்கிட்டே இருக்கான்டாவன். ஹலோ 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 கைதட்டின ஒரு 5-6 பேத்துக்கு நன்றி. ஏன்னா எங்கிட்ட இருக்க ஆள் ஒரு ஜவராஜ் சோலாரில் வேலை பார்க்குற ஆள். கைதட்டலாம். சாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது. இந்த கீரை முண்டை அரை வாங்கிட்டு போகிறேன். நீ ஆனதுக்கு ஜாமியாக்கு எந்தரோட நோத்தா ஜாமி கோட்டை போட்டு ஆடிச்சு. வர வர சாமி அழைக்கிறதுக்கும் பயமாக இருக்கு. சாமி ஆடுற ஆள் ஊரம் திமிரு மயத்துக்கு தண்ணியை போட்டு ஆடுறானே. நீ ஆண்ணி என்ன ஜாமிப்பா? தாஜ்மார்க் ஜாமியா? இந்த கிளம்பிட்டேன். மைசெட்டி அவுத்துட்டேன். நீ ஆண்ண ஜாமி ஆடுறதுல. விழா கமிட்டி மேடைக்கு வாங்க. போய் வாங்க வாங்க பொண்ணாட போதும். மைசெட்டை ஏப்பா குறைக்கிற? மைசெட் அப்போ இருந்த மாதிரி வை தம்பி, ப்ளீஸ் தம்பி. நீ அகராதி குதி மைனாத்தான் இருப்பேன். விளையாட கொஞ்சம் கரெக்டாக வை. இவ்வளோ ஊர் கூட்டம் வந்திருக்குன்னா உன் மைசெட்டு பேராக இருக்கணும். விநாயகர் மைசெட் மைசெட்டு சூப்பராக இருக்கு. இந்த ஆப்ரேட் பண்ணுறவன் தலை கிருத்திரம் பிடிச்சவனா இருப்பேன் போல. வணக்கம்டா தம்பி. நானும் மானாமரக்காரன் தான்டா. நான் நல்லா இருக்கேன்னு நீ தெளிவுறியா? என்ன போ எதை படிக்க? நடிகர் தானே. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்க அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு மூங்கில் ஊரணி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். KMC நண்பர் குழு உறவுகள் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார். கிராம பொதுமக்கள் மற்றும் KMC நண்பர்கள் குழு மிருதங்க தோன்றிருக்க அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார்கள். கைதட்டலாம் எல்லாருமே. பலவாத்தி கொண்டிருக்க அன்பு தம்பி மனோ அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார். தாளமித்து கொண்டிருக்கும் மனநோயாளி மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுது. என்ன நாடகம்னே தெரியாம தாளம் போடுவேன். முண்டை கீரை முண்டை. ஐயா காவல்துறை இருக்கலையா? கஞ்சா ஓடிக்கிட்டு இருக்காயா? ஏய் விட்டு போயிடுவேன். 300 நாள் ஜெயிலு முண்டை. வேற யாருக்கு போடணும்? ஆமா, எனக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய உறவுகள் அங்கே விழா கமிட்டியில் போய் கொடுங்க. எல்லாத்துக்கும் போட்டியில் நான் இதுக்கு வந்தேன், கருத இருக்க வந்தேன். இதுக்கு தாண்டி யாரும் வரக்கூடாது. தகடு வச்சிருக்கான்.
யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு நாடகத்தை நடத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் கிராமத்தாரர்களுக்கும் விழா கமிட்டிக்கு தான் தெரியும். சூப்பர் சூப்பர். அடுத்த வருஷம் கம்பெனி இன்னும் தள்ளி போடுறோம். மதிமரியாதைக்குரிய ஊரை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. வரும்போது துப்பாய் கொஞ்சம் லோடு பண்ணி கொண்டு வாங்கய்யா. ஒரு பயலை மட்டும் சுடணும். இதை நான் கட்டி குளிக்கவா? கட்டி குளிச்சா மசுறு உரம் சிக்குமே. மசுறு வாங்க ரூம் பாய், இதை பேம்பஸை யூஸ் பண்ணிக்க. நல்ல துண்டா இது தெரியுமே. சரி, அரை கிலோ குளிக்கிறோம். என்ன ரூம்புலையா குளிக்கிறேன்? ஏன்னா அந்த காலத்தில் தான் கம்மாய்க்கில் குளித்த காலம். இந்த காலத்தில் கிடமாடு மாறி இருக்கேன், தொட்டிக்குள்ளே முண்டமாக குளிக்கிறாங்க. கிராமத்தில் நடக்குதா நடக்கலையா என்ன ஊன்ற அப்படியே சோப்பு உக்கால் சரன்னு போடுவேன். பார்க்குற ஆள் கூட நினைப்பாங்க என்ன கண்டங்கிற பாம்பு வளர்க்குறான்னு. பார்த்தா அது வந்து ஊசி போன புலி. கிராம நிர்வாக அதிகாரி மாங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் என் அன்பு உறவு மேடைக்கு வாங்க. யாரு கண்டா காணாமே ஆள? காவல்துறை ஐயா வந்துட்டாங்களா? என்ன ஒரு 8 கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. அது வந்துடுவா கரெக்ட் டயத்துக்கு. பூரா ரோந்துதேன். ஆனால் இப்போ அவதாரம் போட்டால் நிறையா பேர் மாட்டுவேன். லைசன்ஸே இருக்காது யார்ட்டுமே. ரூம் பாய், ஒளிவெளி, மைசெட், எங்களது விநாயகன் ரேடியோ பெங்களூரு. கருப்பு நிலா நீதான் கலங்குவதி. இதே ஓனராப்பா? ஓனர் எங்கப்பா? நீ ஓனர் ஆயிடுவேன். ஏன்னா நடந்து வந்து அந்த நெஞ்சு திமுறையே தெரியுதுல்ல. இப்படி வரையில அடுத்த வருஷம் அவர் லேபர் ஆயிடுவார். இதில் என்ன சிரிப்பு எல்லாத்துக்கும்? கடைசி வரைக்கும் ஒரு தொழிலாளராக இருக்கணும்ன்ற சட்டமாக போட்டிருக்காங்க. கிடையாது. ஓனரை முதலாளி ஆக்கினது யாரு? தொழிலாளி தான். ஒரு காலத்திலே தொழிலாளியும் முதலாளி ஆக வேண்டும். வாழ்த்துக்கள் எல்லாருமே. வேற யார் வரணும்? இந்த யூடியூப் சேனல் யாராவது ஒரு ஆள் வாங்கடா மேடைக்கு வாங்கடா. பூரா திருக்க மீன் விற்கிற மாதிரி பயப்படுவியா? வர அவன் வர்றானா? அவனே ஒரு லூஸு. வாடா இங்கே. அவனுக்கு துண்டு ஓடணும். துண்டு இல்லாமல் குளிக்கிறேன். வாடா. அந்த இருக்கிற 2 4 6 பேர்த்துக்கு கொடுத்து விடுங்கண்ணே. ஒரு 6 துண்டு விடுங்க. துண்டு இல்லா கூட கொஞ்சம் சட்டியை கழட்டி கொடு. தொடச்சிக்கிடுவாங்க. வேறு இல்லாமல் தெரிவாங்க. சும்மா போட்டு விடு. இதில் என்ன இருக்கு? அண்ணன் சட்டியை தம்பி இதை நான் ராமராஜ் சட்டியா கலை என் தம்பியடா பின்னி விடுவாங்க. இந்த காலாஞ்சி வாங்கிட்டு போயிட்டாரு அவர். அவ்வளோதானப்பு. மிச்ச துண்டு ஆளுக்கு ஒன்றா தோலில் போட்டுருக்கேன். இன்னும் அவ்வளோதானே. எங்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தி தொடர்ந்து இந்த புண்ணிய பூமிக்கு வரவைத்து கொண்டிருக்கின்ற மூங்கில் உருணி கிராமத்தார்களுக்கும் எங்களது KMCயின் நண்பர் குழு என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். நான் துண்டு வாங்க காரணம் எனக்காக அல்ல. வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த துண்டை நான் பெற்றுக்கொண்டேன். உங்கள் எல்லாத்துக்காக. ஏன்னா பிறக்கிற இனம் தமிழ் இனமாக இருக்க வேண்டும். உலகத்திலே எப்படி வேணால் நம்ம பிறக்கலாம். அது தமிழனாக பிறக்கணும். அது தமிழுக்கான பெருமை. அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். கைதட்டலாம். புறமே தமிழ்நாடு தானே இல்லை புறம் கிராஸா? கைதட்டலாம். தமிழே ஒற்றுமையாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். இதில் நீங்கள் பாகுபாடு பார்த்தனால தான் இந்திக்காரன் வந்துட்டேன். இன்னும் அடுத்து பஸ்லாம் வந்துடுவேன். பஸ்ஸில் வந்துட்டு மானாமல்லேருந்து தாயமங்கலம் 9 டிக்கெட் கேட்டீங்கன்னா கே ஸ்டாப்பு ஹேண்டுவேன். நீ ஒரு ஸ்டாப் எடுப்போம் உன்னை கொண்டு வரேன் தாயமங்கலம் முத்துப்பாரி ஒலிக்க கொண்டு வரேன். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒருத்தன் ஆல்ரவுண்டுக்கு வரமுட்டேன். ஆல்ரவுண்டு மனோ 2500 கேட்குது. எனக்கு வெறும் 200 கணேஷ் கோயிலில் கொடுத்தா போதும். நான் ரப்புன்னு அடிப்போம்னு வர்றாங்கடா. சுதாரிச்சு பொழைச்சிக்க. நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். எத்தனை சாமிக்கு வேணாலும் நீங்கள் நேர்த்திக்கடன் போடலாம். உங்கள் பாட்டையும் மூட்டையும் காலத்திலேருந்து கும்பிட்ட குலசாமியை மறந்துடக்கூடாது. குலசாமியை மறந்துவிட்டு மற்ற சாமியை வீட்டுக்குள்ளே வச்சேன்னா சோத்துக்கு ஊரே உன்னை பேசும்ட்டேன்.
உண்மையிலே இந்த கிராமத்தால் ரொம்ப நன்றிங்க. சுற்றி கம்பு கட்டினீங்கல்ல, அருமை. இதை தாண்டி வர முடியாது நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னால் சொடன்னு ஒடிச்சுவேன். பூரா என் தம்பியும் பூரா விறகு வெட்டுறவங்க தான். நீங்கள் கம்பை கட்டி பாதுகாப்பு போடுவதை விட மனக்கட்டுப்பாடோடு உட்கார்ந்துருப்பார்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உள்ளூர்த்த இப்போ ஒரு போட்டி வைப்போமா? இந்த மூங்கிலூர்னி கிராமத்தால் இருந்தால் எல்லாரும் கைதுக்குங்க. பருப்பு வேகாது சிடோன். வெளியூர் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கைதுக்குங்க. இதுதான் மூங்கிலூர்னி கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கைதட்டு நம்ம கொடுக்கலாம். இதே வேணும். அன்னைக்கெல்லாம் ஒரு நத்தம்பக்கம் ஒரு ஊர் போயிருந்தே அவர் பெரிய கோடீஸ்வரன். நடந்த உண்மை. சுற்றி சின்ன தென்னந்தோப்பா 400 ஏக்கரா கேட்ட போட்டு விட்டார். நான் கேட்டேன், என்னங்கய்யா எல்லாரும் நாடகம் பார்க்க வரணும், ஏன் கேட்ட போட்டுறியா? இல்லை எம்கேஆர், என் பொண்டாட்டி உங்கள் தீவிர ரசிகர், என் பொண்டாட்டிக்காகத்தான் நாடகம் வச்சேன், என் குடும்பம் மட்டும்தான் பார்க்கும், வெளியூர் ஆளுக அலோடு கிடையாதுன்றார். அப்படியெல்லாம் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் வர வேண்டும், இந்த மண்ணும் குளிர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மூங்கிலூர்னி என் உறவுக்கெல்லாம் ஒரு கைதட்டு நான் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே அதான் உன் நிலமை கடைசி வரைக்கும் தாய்லி வெதர் அந்த தான் தெரிய போகிற. நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, டாஸ்மாக் கடையை அடைக்கணும். பொம்பளையெல்லாம் அதைத்தானே தான் நினைக்கிறீங்க. நினைக்கின்ற தாய்மாரெல்லாம் கை தூக்குங்க மேடம். சூப்பர். கையை கீழே ஓடுறியா புரிச்சதை சொல்லிக் கொடுக்குவா. அது அந்த தூக்கும் போதே இந்த பையன் இருக்குல்ல அப்படின்ற என்ன பாக்கோல கட்ட புளிக்கிறியா? என் தாய்மாரெலாம் நினைக்கிறீங்க டாஸ்மாக் கடை அடைத்தான் நம்ம புரிஞ்சேன் திருந்திடுவேன், மறுபடியும் குடும்பத்தை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அடைச்சிட்டாங்கன்னா நீ வீட்டில் நீ சாராயம் காய்ச்சணும். உன்னை உழ வைக்க விட மாட்டேன். சாராயத்தை வச்சுட்டு மொத்த வைடின்னு படான்னு போடுவேன். குடியாரனா பார்த்து திருந்தினாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும். எல்லா ஒளிநாடாவிலையும் இது பதிவாகுதுலப்பா. எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் பிறந்த தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை மட்டும் அடைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் சொல்கிறேன். அப்படி அடைச்சி விட்டா மானாமதுரை லைனில் டெய்லி 800 பேர் கேதம் கேட்டுதான் போகணும். பூரா அடிக்ட் ஆகிட்டாங்க. எங்கள் சித்தப்பாலாம் பிளாக்கில் ஓட்டான்னு பேர் சொல்லலை, ஆனால் அவர் வேலுன்னு சொல்லுவேன். ரொம்ப அங்கனதான் ஓட்டினார் எங்கள் சித்தப்பா. அது பூரா காலையில் 4 மணிக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூரா பரதநாட்டியம் ஆடுறாங்கடா தான். கையெல்லாம் நடுக்கம் கொடுக்குது. சரி, இதோட எப்படி வீட்டுக்கார அம்மாவோட டாங்கலாங். என் அன்பு தம்பிகளுக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். என் தம்பிகள்லாம் தண்ணி அடிக்கக்கூடாது, தம்பி அடிக்கக்கூடாது. அதில் ஒருத்தன் அகராதி அன்னைக்கு ஒரு மேடையில் எப்படித்தான் சொன்னேன், எந்த சொன்னேன் பீர் சாப்பிடலாமான்ட்டேன். எல்லாம் ஒன்று தானே. இந்த உலகத்தில் யாரை நினைச்சாலும் திருத்த முடியாது. அவங்க நினைச்சாத்தான் திருத்த முடியும். பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வாக அந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஆத்தா, உங்கள் புருஷன் தண்ணி அடிக்கிறாருன்னு நினச்சி நீ கவலைப்படாது. தண்ணி அடித்தாலும் வீட்டுக்கு வர்றியான்னு நினச்சி உன் சாமியை கும்பிடு. சில பேர் தண்ணி அடிச்சுட்டு பார்த்தா சாக்கடையை உறிஞ்சு குடிச்சுக்கிறேன். நான் இனிமேல் தண்ணி அடிச்சுட்டு புருஷன் உன்னை அடிக்க செருப்பை ஓங்குனேன்னா, இப்படி செருப்பை கழட்டி என்னடி ஓத்தான்னு ஓங்குறேன்னு வை. நீ எதுவுமே சொல்லாது, நான் சொல்கிறத மட்டும் சொல்லு. ஏன் அத்தான் அடிக்க வரீங்க? அத்தான் சற்று பொறுங்கள், உள்ள வாங்கலேன், வெட்டில் படுக்க போட்டு காலை அமுக்கிறேன் என்று சொல். உன்னை அடிக்க மாட்டானோ புருஷன். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஒம்பளை அதே மாதிரி செஞ்சுருக்கு. புருஷன் போதையில் என்னடி ஓத்தான்னு செருப்பை கழட்டியிருக்கேன். இவங்க உடனே அத்தான், உடனே அவன் ஏன்டி ஓத்தான் நக்கல் கூதி ஒன்றியான்னு அடிச்சிருக்கேன். 70 தடவை அடிச்சிருக்கேன். அந்த பொம்பளை கெந்துக்கிட்டு வருது ஏன்ட்ட. உள்ளே சொன்னிச்சு, அப்பா எம்கேஆர் நீ தானப்பா? ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி சொன்னேன். அவன் உலக்கு எடுத்துட்டு செப்பை இறக்கிட்டாளடா. நினச்சி அடிச்சான்டா. நைட் 2 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் என்னடி ஓத்தான். ஏனால் கருத்துக்கள் சொல்ல இங்கே ஆள் இல்லை. கருத்துக்கள் சொல்ல கேட்பதற்கும் உங்கள் மனநிலை உங்கள்கிட்ட இல்லை. என்னை பொறுத்தளவு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே ஏன்றியான் பாரு. இந்த சின்ன பையன் இடியப்பம்ன்றேன். படிப்பு புழுன்னு வரும்பா. டீச்சர்கிட்ட போய் சொல்லு, பாடம் நடத்தும் போது இடியப்பம்னு சொல்லு, உனக்கு 100 ஏண்டா பிறைத்து நீ குதிமனே. யாரு மைண்டாவேன்?
இடிப்பம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கேன் மயிறு. உலகத்தில் என் தம்பி எங்கள் அண்ணனை பாரு, அவங்கெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஒழுங்காக படிக்கலையே, நம்ம படிக்கலையேன்னு. அதே மாதிரி எல்லாரும் படிங்கப்பா, படிச்சு விட்டு பெரிய பெரிய அதிகாரியாக வாங்க. உங்கள் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாதே. உலகத்தில் நம்ம எத்தனையோ சாமியை கும்பிடலாம், முதச்சாமி யாருன்னா பெற்ற தாய் தான் முதச்சாமி. அப்பா வந்து எல்லை கருப்பு. ஏன்னு கேளு, எதா இருந்தாலும் அம்மாட்ட போய் ஈஸியாக நம்ம ஏமாற்றி போடலாம். அம்மாட்ட போய் எம்மாய் நான் டூரு போகிறேம்மா, 500 ரூபா குடும்பம்டா. அப்பாட்ட நைட் நேரம் ஆத்தா 2 அரை அரைஞ்சி வாங்கி போகிறோம். ஆனால் அப்பே அப்படி கிடையாது. போய் 500 ரூபா கேளு, எப்பா டூரு, என்ன நோத்தா டூரு, என்னடா நோத்தா டூரு, டூரு வேணா மயிர் வேணா கம்மையில் போய் முங்கு நெச்சு அடிச்சு விளையாடுறான்றார். ஏன்னா அப்பா நமக்கு எப்போ பார்த்தாலும் வீரப்பை மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் ஒரு கிரிக்கெட் விளையாட போனால் ஒரு அரைச்சிட்டு வந்தால் கூட திருப்பி அதே பொண்ணுல 500 தடவை அடிப்பேன். ஏன் அப்பா நம்மளை அடித்து வளர்க்குறாருன்னா, உலகத்திலே நியாயத்துக்கு மட்டும் பயப்படாதடா என்று சொல்லிதான் வீரத்தை ஊட்டி வளர்ப்பவன் தந்தை, பசியை ஊட்டி வளர்ப்போல் அன்னை. ஏன் அம்மா சோறை 1 வாய் வாங்கிக்க 1 வாய் வாங்கிக்கன்னு ஏன் சொல்லுது? அடே அது பிராடத்தனம் இல்லடா பேப்பையமேனே, பிராடத்தனம் இல்லை. ஏன் தாய் வந்து சோத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குதுன்னா, உன் பசி போக மற்றவர்களுக்கு நீ பசியை போக்குடா என்று சொல்லுகிறார் பெத்த தாய். அது யாருப்பா? டான்ஸை வர சொல்லவா? ஒரு ரவுண்டு உள்ளே போய் பார்த்துட்டு வா. உனக்கு என்ன முணுமுணுப்பு இதில் பெரும் மயத்துக்கு என்னை சொல்லிக்கிறது? உங்களுக்காகத்தான் நாடகம். எம்கேஆர் வந்தாத்தான் கூட்டம் வருது. இப்போ பட்ட வரைக்கும் இருக்க என்னதே ஏப்பா, நான் வந்து 1/4 மணி நேரம் கூட நிற்கலை. நான் போயிட்டேன்னா பூரா கூட்டம் போயிட்டு நக்கிட்டு தெரியா அண்ணே. இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. இருப்பா ஐயா, விழா கமிட்டி சொல்லுங்க, டான்ஸை விடவா? அது என்ன டான்ஸு? இந்த மாதிரி என் தம்பியை ஊறான். இல்லை அவரை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை, பழைய இன்ஜினு. அவர் எதுக்கு வர சொன்னார்னா, கோயிலாக வந்திருக்கு ஆள் செவத்த புள்ள, இன்னொன்று முத்துலட்சுமின்னு ஒன்று வந்திருக்கு பாவம். அது ரெண்டுமே அடுத்தையும் கொண்டாட்டி தான். தன்னால் கெஞ்சி ஊத்தாடி அந்த பிள்ளையை ஒத்தரை வச்சு கொண்டு வந்த பாடு எனக்கு தான் தெரியும். லேசாக தொட்டால் கூட காலையில் புரிஞ்சே 2500 அவதாரம் கேட்குறேன். நான் வர வர இப்போ பூரா பட்டி வாக்குற ஆள் மாதிரி தான் செவத்தை மட்டும்தான் தடவேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட்டு போட்டு அடிச்சிருவாங்க. கடைசியில் கொலைக்கேஸு என் மேலே விழுந்துடும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஆடலும் பாடல் எடுத்துக்கோங்க. ஆடலும் பாடலில் ஒரு 50 இலவட்டம் மட்டும் ஆடுனா யாராவது ஆடலும் பாடல் பார்ப்பானா செருப்படுத்து எரிஞ்சிட்டு போயிடுவேன். பொம்பளை நிற்கணும் அப்படி சட்டியோடு இருந்துச்சுன்னா, அப்படி ராக்கோழி கூவையில் பூரா பேரும் பாரு ஆம்பளை வாய் ஊரா வாணியாக உடஞ்சிக்கிட்டு இருக்கான். அல்ல கோவில இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. அதுலேயும் ஒரு மைக்கில் பேசிக்கிறாங்க, ஹலோ கை தட்டுங்க கை தட்டுங்க, அடுத்து ட்ரெஸ்ஸை குறைப்பேன், சட்டியை ஏற்றுவேன்றேன் ஒருத்தன். ஆனால் எங்கள் நாடகத்தில் நாங்கள் எதையுமே ஏற்ற முடியாது. இதே டான்ஸை வந்து சட்டியோடு வர சொன்னோம்னா அந்த மேடை இருக்குமா, விழா கமிட்டியை சாச்சி விட்டு ஏறிடுவேன் எல்லாமே. ஏன்னா நாங்கள் வயிற்று பொழப்புக்காக. உண்மை தானே? என்னையை பொறுத்தளவு வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. உங்கள் மூத்திரத்தை பூரா குடித்தா கூட புத்தி வராது. அப்படியே பேஞ்சாலும் 4 டேங்கர் நிறைஞ்சிரும். அதுக்காக கொண்டு வரக்கூடாது தம்பி. ஏன்னா இப்போ பூரா சரக்கு வேற மாதிரி இருக்குது, குடிச்சோம்னா நான் வெட்டிடுவேன். ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ 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 எக்கோ. இந்த மாதிரி பட்டணம் தெரியாமல் நோட்டிக்கு தரான்டா. அப்போ அந்த வெள்ளை கலராக இருக்க வர அதை ஃபஸ்ட்டு கரை போட்டு விடுப்பு, நல்லா தெரிய விடுப்பு. ஹலோ ஹலோ தென்பாண்டி ராமன் நாடு. இங்கே பிடிங்கி விட்டாங்க யூடியூப்புக்கு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு, ஏ ராமேஸ்வரம், ஏ படுத்திருக்காரு பேய்க்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். கைதட்டலாம் எல்லாருமே. தமிழ் உணர்வும் தேசப்பற்றும் இருப்பவர்கள் கைதட்டலாம். அங்கே பாருங்கள், தாய்மார்கள் முந்திக் கொண்டு கைதட்டுகிறார்கள். அப்ப ஆட்சிகளை என்ன இழைத்தவர்களா? மை பாய் கமான் கிளப். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே.
பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராகவான் அட்டாக். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின் மீது கனகி வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார். பின் மீது கனகே வீணார் உலக மண் மீது புகழ் குவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராம ராம அமர் ராம ராம நாடு அமர் நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அடுத்திருக்காரு பேக்கரும்பா பேய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகள் பூராமே ஒத்த தமிழனை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை. கைதட்டலாம். தமிழ் உணர்வு உள்ளவர்கள் கைதட்டலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு உனக்கு குத்தாட்டம் கேட்குதா? அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இல்லை என்றால் உலக நாடுகள் இந்தியாவை எப்பொழுதாவது சுண்டி விட்டு போருக்கு கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த ஒத்த மனுஷனால உலக நாடு பூரா பயந்து கிடக்கு. இன்னைக்கு எல்லையே இராணுவ வீரர்கள் காக்கவில்லை என்றால் அப்படி சொல்றா தூமியை குடிக்குமேனே. நல்ல கொஸ்டின் தான். துப்பாக்கி இருந்தாத்தான் சுட முடியும், மாவு ஆட்டினாத்தான் தோசை தட்டுக்கு வரும். அருமையான டைலாக். எங்களை பகச்ச புத்திருக்கட்டு பாண்டிக்கிட்ட உனக்கு சிகிச்சை. கைதட்டலாம். இவ்வளவு போதையிலும் இருந்தும் துப்பாக்கியை ஞாபகப்படுத்தின இந்த டாஸ்மார்க் தலைவனை வணங்குறேன் எம்கேஆர். கொஞ்ச நேரத்தில் புழக்க வாங்க தெரிஞ்சியே. ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க எந்த ஊரா இருக்கலாம், எந்த ஊருக்கு வேணா நீங்க நாடகத்துக்கு போகலாம். ஆனால் அந்த ஊர் நமக்கு சொந்த ஊராக நினைக்க வேண்டும். இந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த வழிகள் விழா கமிட்டிக்கும் ஊர் பொதுமக்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து பாதம் தொட்டு கேட்குறேன், அமைதியா இருங்க ப்ளீஸ் ப்ரோ. உண்மையிலே மைசெட்டு கொஞ்சம் ஷார்ப் மட்டும் ப்ளீஸ். என் தம்பியை சொன்ன மாதிரி யானை கதை. ஆமாம், ஏன்னா அந்த யானை கதை எத்தனை தம்பி இடியப்பா சூ தெரிச்சு போவேன். அவன் யார் அவன் சொல்லிகிட்டே இருக்கு. தம்பி பெரிய தம்பி எல்லாம் அவனை சத்தம் பண்ணுங்கப்பா. தம்பி தம்பி இன்னார் மயன் இப்படி பேர் வாங்கினான்னு பேர் வாங்கினேன் தம்பி. சும்மா வந்து இடியப்பம் மயிரை புடுங்குறப்பம்லாம் சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம் போகும்போது காலையில் மயிர் வலிக்குது உனக்கு. பள்ளிக்கூடம் போகும்போது அப்படியே அழுதுகிட்டே போவேன் ஆற்றுக்குள்ளே. இப்போ இடியப்பம் மேடம் யார் மயன் மேடம்? உங்கள் மயனா நல்லா வளர்த்துருக்கத்தா. பிள்ளை எப்படி வளர்க்கணும், இன்னும் ஒரு 10 பிள்ளை வைக்கணும். இதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் மானாமரியை கருத்து புரியாமே. யானை கதையை கேட்ட என் தம்பிகளுக்கு இந்த யானை கதை காரில் வரும்போது யோசிச்சது. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த யானையே இந்த எலி பாஞ்சு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். இல்லை தென்னை மரம் இல்லைடா தம்பி, சொல்ல விடு. இல்லைன்னா நீ வந்து சொல்லு, அன்னை ஒன்றுக்கு தரவா சொல்ல விடு. அப்புறம்தான் பார்த்தேன் இந்த யானையை எலி டொங்காஸ் போட்டால் எப்படி இருக்கும். அது யோசிச்சேன். டொங்காஸ் தந்தா அப்படி வரணும். ஒரு யானை கப்ளிங் ஓஸ் இல்லைப்பா தம்பி. தம்பி மைசெட் வாலி மேய்க்கு தம்பி, உங்கள் சௌரியத்துக்கு குறையக்கூடாது, கூட்டக்கூடாது. ஹலோ அல்ல வை. யானை கதை பூரா அப்போ தான் மூடாகி கிளம்புவாங்க. ஒரு யானை இந்தா கிளம்பிட்டாங்க. லண்டன்லேருந்து ஒரு யானை, ஏன்னா இங்கனக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. லண்டன்லேருந்து இப்போ இறக்குறேன். லண்டன்லேருந்து ஒரு யானை அப்படியே நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. பிளேட்டில் கிடையாது, டிஃபன் பாக்ஸில். தம்பி பிளேட்டில் தான் வர முடியும், அப்புறம் என்ன தண்ணிக்குள்ளேயே வர முடியும்? உன் கற்பனைக்கு அளவே இல்லையாடா.
நான் அந்த யானை கதையை எவ்வளோ மால்டேஷன் சொல்கிறது. இருங்க தம்பி, கம்பெனிக்கு வச்சிட்டேன், இந்த வந்துட்டேன். அப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் யானை இறங்கிருச்சு. இறங்கின உடனே யானை போய் பார்க்குது, ஒரு டாக்ஸியை புக் பண்ணுது. அந்த டாக்ஸி டிரைவரையும் கோத்தா எலிதான்டா. ஆமாம், லேடிஸ் யானை போய் புக் பண்ணுது. எலி மாமா அப்படியே சீரட்டு அடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு, டாக்ஸியை சாஞ்சிக்கிட்டே. ஓம் போர்டு கேம்பில் ஓம் டே வாயில் வந்துடும்டா. ஏதோ ஒரு போர்டு, ஆனால் போர்டாக இருந்துச்சு, அது என்ன போர்டுன்னு கவனிக்கல. அன்னை இருட்டில் பார்த்தேன். சரின்னு இந்த எலிக்கிட்ட யானை லிஃப்ட்டு கேட்குது. ஹலோ, நான் நேராக மானாமதுரை போகணும். எலி மாமா ஃபில்டரை இழுத்துக்கிட்டே, மானாமதுரையா ஏறுங்க, நீங்கள் எந்த ஊர்? நான் லண்டன். அப்படியா, கப்ளிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஏறி உட்காந்துங்க, ஒரு ஷார்ட் போட்டுக்கிறோம்ட்டு அப்படியே வண்டியை எலி மாமா ஸ்டார்ட் பண்ணும்போதே பாட்டு போகிறார். மேகமே மேகமே லவ் சாங்கா நடுசாமத்தில். அப்படியே யானை எலி மேலே லவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த யானை கேட்குது எலிக்கிட்ட, உங்களை மாதிரி ஒரு வாரிசு எனக்கு வேணும். எலி மாமா சொல்கிறாரு, உடனே வண்டி நிற்கட்டும், அடுத்து சார்ஜை போட்டுறேன். இல்லை, இங்கனக்குள்ளே பைபாஸில் வேணாம், எல்லா பயலும் பின்னாடி வந்து வண்டியை கூட உள்ளே விட்டுறேன் கப்ளிங்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மானாமதுரை அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வண்டியை விடுங்க. ஆற்றுக்குள்ளே ஒயின் ஷாப் மைத்தை புடுங்குச்சு. ஒரு வழியாக யானை போய் இறங்கிருச்சு. எலி மாமா வாமாப்பில் இருக்கார், மாத்திரையை போட்டார். ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ண. யானை நின்றவொடனே யானை கப்ளிங்கு மட்டும் 70 கிலோ. எலி மாமா உடம்பு பூரா சுற்றுறாரு, கப்ளிங்கை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியாக கப்ளிங்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சு போயிட்டார். யானை பட்டான குசை போட்டுருச்சு. குசை போட்டோடனே எலி பைபாஸில் மயிலுக்கல்ல அடிச்சு சட்டார்னு கிருகிருன்னு வந்து மறுபடியும் வந்து மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு தென்னந்தோப்பில். அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. திடீர்னு இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா, இப்போ கதை போதுமாப்பா, எல்லாம் இருந்துச்சு, வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொன்னால் இங்கே கேள்வி கேட்க ஆளே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி பொழப்பே ஓடுது. யாராவது ஒரு படித்த பையன் இருந்தால் மேடைக்கு வரலாம். தம்பி வாங்க தம்பி, இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல இடியப்பம், வாங்க இப்போ நீங்கள் வரலாம். உண்மையிலேயே எத்தனை மாவட்டம் இருந்தாலும் வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம். ஏழை இந்திக்காரை மாதிரி இருக்கான்டா, பேண்ட்டு கட்டு. தமிழ்நாடு தானே? உங்களை கூப்பிடவே இல்லை தம்பி, இந்த வந்துட்டேன் தம்பி, நீங்கள் உட்காருங்க. இவன் யாருன்னு பார்ப்போம். நீ தானே வந்தவனே போட்டோ எடுக்க பாடாப்படுத்தினவன். எந்த ஊர்? மானாமதுரை. நானும் மானாமதுரை. நான் அண்ணா ஆந்திராவா? மானாமதுரையில் எந்த ஊர், எந்த ஏரியா? கண்ணாதரு. கண்ணாதரடா. யாரு மையன்டா? கோலப்படி பாண்டிய மாமையன். யாரு பிடிக்கி? கோலப்படியா? யாரு அம்மா மயன். யாரு மயன்? எங்க அம்மாவோட மயன். தம்பி நக்கல் மயிரெல்லாம் பண்ணக்கூடாது, செகுல் தெரிச்சு போவேன். அப்போ நாங்கள் என்ன கிடமாட்டில் வரந்தான்? இல்லை அம்மா மயன்பா. ஏலே மை செட்டு என்னப்பா? டேய் ஏய் இரு தம்பி, மை செட்டு கிட்டத்தட்ட நான் 1000 மை செட்டுக்கு மேலே சந்திச்சவேன். ஏதாவது வாய்ஸ் கேட்குதா? யாராவது சொல்ல சொல்லு. அந்த ஒன்றுமே கேட்கலைன்றா. எனக்கு ஒன்றும் கிடையாது தம்பி, நான் பாட்டுக்கு இன்றைக்கி நடிச்சுட்டு நாளைக்கு வேறு ஊருக்கு போயிடுவேன். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், கொஞ்சம் சரி பண்ணு ப்ளீஸ். நீ நல்லா இருக்கணும். உன்னையிட்டு தான் நான் தரத்தினி முடிச்ச மயிர் மேனே.
கேட்கறேன். இன்னைக்கு லவ் பண்றியா? அதெல்லாம் இல்ல. கிடையாது. ஏன்னா அமையாது. இப்படி பேண்ட்டை மடக்கி வச்சுட்டவனா வருவானடா. கலை வாமட துறக்கிற மாதிரி உன் முகரைய நீ. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு 200 பரிசு. ஓகே. ஜனகணமன பாட்டை முழுசா பாடு. பொலந்து ஓச்சு மாடு புடி மாடு. லாஸ்ட் பார் 2 மினிட். தம்பி ஒத்திக்கிட்டு இருக்கணும். கூப்பிடும் போது அப்படியே கேமராக்குள்ள குன்ன ஜனகணமன பாடு. நீராறும் கடவுளத்தை பாடு. ஏபிசிடி எத்தனை எழுத்து? 24 எழுத்து. எத்தனை? 24 எழுத்து. பொலந்து ஓச்சு. நீ ஓடி போய் சுடுகாட்டுல படு. போமுண்ட 24 பாதி எழுத்து யாரும் ஒப்பை எடுத்து போயிட்டாரோ? அப்துல் கலாம் ஐயா எந்த ஊரா? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் எந்த ஊரு? ராமேஸ்வரம் மட்டும்தான் தெரியும், எந்த ஊரும் தெரியாது. ஏன் ராமேஸ்வரத்துல டிக்கெட் எடுத்து எழுதிட்டாரா? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பர். தம்பி புசுவான யாரு? அவர் அப்பத்தாவா? கல் என் சிங்கம் அடிச்சு விடுறானடா. அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ராக்கெட் இல்ல, என்ன கண்டுபிடிச்சாரு? விமானம் கண்டுபிடிச்சாரு. சூப்பர். நீ எந்திரிச்சு போயிட்டு போ. சூப்பர். அருமையானவன். தூக்கத்துல வந்து கொலை அத்துட்டானடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விமானத்தை மனச்சாட்சியே இல்லாம சொல்லிட்டு போலாம்டா தம்பி. அவர் விமானத்தை கண்டுபிடிக்கல. நாளையில இருந்து யாரும் கேட்டா என்ஃபீல்டு அக்கினி உனக்கு போட்டு நக்கினி இல்ல. ஒரே ஒரு விஷயம், என் தம்பியை மேடைக்கு கூப்பிட்டேன். எத்தனை தம்பிகள் வர மறுக்கும் பொழுது நான் வருகிறேன் என்று மேடைக்கு வந்தான் பாரு. இவன் தான் ஆக ஒரு படைப்பாளி, ஒரு அழிவாளி. ஆழ்த்துக்கள். சூப்பர். யாருமே சொல்ல முடியாதுடா. 200 கொடுக்கல. நீ அப்படியே கொஸ்டினை புலம் தள்ளிட்ட. ஒரு பாட்டு பாடுவோமா? பட்டு திறந்தவன் தான் ஞானி. இந்த தம்பியெல்லாம் கைதட்டுறேன். அப்போ இடையில நினைப்பு தானா? என்ன கரத்திலும் பொண்ணெல்லாம் கூடிய மதிமரியாதைக்குரிய வேற நோட்டீஸ் இருக்காப்பு. 7 மூளைக்கு எலுமிச்சம்பழம் அறுத்தது மாதிரி இருக்காப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மாங்குளம் ஊராட்சி மூங்கலி உரணி கல்லுக்கோட்டை முனியப்பா ஆடி அமாவாசை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கல்லுக்கோட்டை முனியாண்டி சாமி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெறும். மானாமதுரை மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் மாங்குளம் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் KMC நண்பர்கள் குழு தலைவர் சுப்பிரமணியன் பில்டிங் கார்ட்ரேட் அவள தலைமையிலும் இந்த மூங்கிலொன்னி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அழகர் கோயில் 18ஆம் படியான் கூப்பிட்ட உடனே கொல்லும் மலையில் இருந்து விரைவாக வருகை தரக்கூடிய என் அன்பு தம்பி KP கார்த்தி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். செந்தமிழ் நகர் ஆர் கார்த்திகேயன் வசந்தி குடும்பத்தார்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 501 நன்கொடை கொடுத்த நல்ல குடும்பத்தால் ரொம்ப நன்றி ஆத்தா. இன்னும் ஒரு 300 இருக்குமாத்தா? இல்லை வீட்டில் இருக்குமான்ட்டேன். போட்டோ எடுக்கணுமா? உள்ளே வாங்க. அப்புறம் வாங்க தம்பி, கம்பை பிடிக்கிட்டு வராதியே. அண்ணே உள்ள போனோடனே வாங்க. எத்தனை ஓட்ட வேணா எடுப்போம். அதனை தொடர்ந்து நகைச்சுவை இளைய நாயக்கன் திரு மொச்சக்கோட்டை என்கின்ற ஐயாச்சாமி சார்பாக ரூபாய் 501. ரொம்ப நன்றி அன்பு அண்ணன். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே தட்டிய போட்டு நோண்டி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணீர் மைந்தன்
ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். மற்றும் மயிலுய மாணவன் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த காந்து முலாத்தூளை வச்சு காந்து அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னன் 2 அடி உயரம் 170 கிலோ வெயிட், ஒவ்வொரு மடுவும் 32 கிலோ, மடுவில் இருக்கின்ற உண்ணி மட்டும் 1/2 இன்ச்சு. என் அன்பு மாணவன் உலக புகழ்பெற்ற பாலமேட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பாபிலோன் நீர்மலாடியா அடிச்சு இறக்குறாங்க. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய